வணக்கம். தற்போது பாஜக கூட்டணியின் தமிழக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் அஇஅதிமுகவின் வேட்பாளர்கள் ஒரு பரிச்சயம் இல்லாத, ஒரு ஸ்டார் அந்தஸ்து இல்லாத முகங்கள் என விமர்சிக்கப்பட்டு வந்த நிலையில், பாஜக கூட்டணியின் 40 வேட்பாளர்களுமே ஒரு நட்சத்திர அந்தஸ்துடைய வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு வருவது திமுகவினர் மத்தியில் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திமுக, அதிமுக என்று இருந்த காலம் தற்போது திமுக விசஸ் பாஜக கூட்டணி என்று மாறத் தொடங்கியிருக்கிறது. அதற்கான காரணம், இன்றைக்கு பாஜக கூட்டணியில் அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு வேட்பாளர்களுமே தமிழகம் முழுவதும் பரிச்சயமான வேட்பாளர்கள். எனவே இந்த கூட்டணி அஇஅதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடம் செல்லும் என ஊடகங்களில் கணிக்கப்பட்டது போலவே நிஜமாகவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக கோவையில் அண்ணாமலை களம் காண்கிறார். கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், மீண்டும் தமிழிசை சவுந்தரராஜன், நீலகிரியில் எல் முருகன் என ஒரு நட்சத்திர பட்டாளமே பாஜக தரப்பில் போட்டியிடுகிறது. இன்னும் இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதமாக பாஜக தலைமை அனைத்து முக்கிய தலைவர்களையுமே இந்த தேர்தலில் கலக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் மீண்டும் களமிறங்குகிறார். ராமநாதபுரம் பகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் களமிறங்க பாஜகவின் நிர்பந்தம் காரணமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் போட்டியிடுகின்ற வகையில் அந்த தொகுதியில் மிக பரவலான சவாலாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. இந்த முறை அஇஅதிமுக வேட்பாளர்கள் 3ஆம் இடம் தள்ளப்போவது உறுதி என சில பத்திரிகையாளர்கள் கருதுகின்றனர். அதற்கான காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தவறான வியூகத்தால் இன்று 40க்கு 30 இடங்களுக்கு மேல் அஇஅதிமுக தலைமையிலான தமிழகத்தில் கூட்டணி கைப்பற்றியிருக்கும். ஆனால் எடப்பாடியின் விடாப்பிடி மற்றும் தானே அனைத்திற்கும் தலைமை தாங்க வேண்டும் என்ற எண்ணத்தால் தற்போது அஇஅதிமுகவின் வாக்குகள் சிதறிந்து திமுகவிற்கு அடுத்தபடியாக அல்லது திமுகவுக்கு மாற்றாக இன்று பாஜக கூட்டணி வளர்ந்து கொண்டிருப்பதாக தமிழக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக ஸ்டார் அந்தஸ்துடைய வேட்பாளர்கள் போட்டியிடும் இடங்களில் கவனம் அதிகமாக பெறும். ஆனால் அஇஅதிமுகவை பொறுத்தவரை எந்த ஒரு வேட்பாளரும் ஸ்டார் அந்தஸ்துடைய வேட்பாளர்களோ அல்லது முன்னாள் அமைச்சர்களோ இந்நாள் முக்கிய தலைவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக ராஜ்யசபா சீட்டின் போது தங்களுக்கு சீட்டு வேணும் என பல பேர் பரவலாக கேட்டு வந்தனர். கோகுலேந்திரா, வளர்மதி உள்ளிட்ட விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள்லாம் சீட் கேட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது சீட்கள் இருந்தும் போட்டியிட மறுக்கின்றனர். எனவே இந்த தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் தோல்வி பெறுவது உறுதியாக இருக்கிறது என அவர்களே நினைக்கிறார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலியில் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.